ஆசைக்கு இணங்க மறுத்த காதலி மீது இன்ஜினியரிங் மாணவன் ஆசிடை வீசிய சம்பவம் ஆந்திராவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டம் நரசன்னபேட்டா கிராமத்தைச் சேர்ந்த ஏழை இளம்பெண் அதே பகுதியைச் சேர்ந்த பிடெக் மாணவன் கணேஷை காதலித்தார். காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அதனால் யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்யலாம் என்று அந்த பெண்ணை விசாகப்பட்டினத்துக்கு அழைத்துச் சென்றார் கணேஷ். நண்பரின் வீட்டில் தங்கிய போது காதலியை பலாத்காரம் செய்ய முயன்றார். அதற்கு மறுத்த அந்த பெண் மீது ஆசிடை வீசிவிட்டு கணேஷ் தப்பிச் சென்றார். ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் இளம்பெண் சேர்க்கப்பட்டுள்ளார். ఒక అమ్మాయిని తీసుకొచ్చారు, 19 ఏళ్ళ అమ్మాయి పేరు రవణమ్మ, నర్సన్నపేట శ్రీకాకుళం జిల్లా నుంచి తీసుకొచ్చారు. అయితే అమ్మాయి మీద యాసిడ్ దాడి జరిగిందని అయితే ప్రస్తుతం మా ఇనిషియల్ అంచనా ప్రకారం అయితే ఒక 35-40% డీప్ బర్న్స్ ఉన్నట్టుగా లెక్క కట్టాము. ఆల్రెడీ ఇనిషియల్ ట్రీట్మెంట్ అంతా ప్రిలిమినరీ మేనేజ్మెంట్ అంతా స్టార్ట్ చేశాము. ప్లాస్టిక్ సర్జరీ వార్డ్కి వెళ్తే ఫర్దర్ మేనేజ్మెంట్ జరుగుతుంది. வழக்கை விசாரிக்க வந்த போலீசார் இளம்பெண்ணின் கதையை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர். பகட்டான தோற்றத்தில் மயங்கி காதலில் விழும் அப்பாவி பெண்கள் ஆண்களின் இன்னொரு முகத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் போலீசார் கூறினர்.